நான் வந்து இந்த படத்தை யாருக்குமே போட்டு காமிக்கல. அதான் நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் காப்பிலே சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் காப்பியும் போது எனக்கு தெரியும், சொன்ன கதையை பிரமாதமாக எடுத்திருக்காரு. ஓகே. எனக்கும் என்னுடைய பார்ட்னர் வெங்கி நாராயணன், நாங்கள் 2 பேரும் தான் இறுதியாக இந்த முடிவு எடுத்தோம். வி ஸ்டக் டு இட். சரி. அண்ட் படம் நல்லா வந்திருக்குன்னு எங்களுக்கு தோணுச்சு மனசில். சரி. ஆனால் இன் ஜென்ரல் இதை பற்றிய நியூஸ்லாம் வருது இல்லையா? அப்புறமா இந்த டைட்டில் கூட பாருங்களேன், இது ஏதாவது குஸ்தி இல்லைன்னா ஏதாவது தூளு தில்லு அடிதடி அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ரொம்ப சாஃப்டாக ஒரு மௌனம் பேசியது, ஒரு மௌன ராகம், ஒரு மௌன கீதங்கள், அப்புறம் வந்து மௌனம் சம்மதம், அந்த இதில் மௌனம் பேசியது, அந்த இது வரதுனால இது ரொம்ப சாஃப்ட்டுப்பா, இவங்க இப்போல்லாம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் இது 2வது படம் தானே. அப்போது நான் என்ன நினச்சேன், இது பெரிய பொருட்செலவில் நம்ம எடுக்கிறோமே, ஒரு சமயம் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் தவறிட்டோமா இல்லைன்னா சரியாக தான் இருந்துட்டோமா அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குற வரைக்கும். சரி. ஃபர்ஸ்ட் காப்பி நான் பார்த்த பிறகு ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்டு. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் மூவி. இது நாங்கள் வந்து இங்கே அப்படியே பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸை ஹிட் ஆகி அப்படியே அந்த பணத்தை அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போகணும் அந்த எண்ணத்தில் வரல. தரமான திரைப்படம் கொடுக்கணும்னு வந்தோம். அந்த நோக்கம் நிறைவேற்றிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவன் கமர்ஷியலாக இந்த படம் மாபெரும் ஹிட். எனக்கு இந்த படத்தில் லாஸ் கிடையாது, வி கெயின்ட். சூப்பர். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வாங்கிறதுக்கு யாரும் வரல.